வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுகவுக்கு புதிய வாக்காளர்கள் வந்து கொண்டிருப்பதாக பேட்டி. புதிய கட்சிகள் வரவில்லையா, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது செய்யவா என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி. வெளிநாட்டு பயணங்களால் தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட நயினார் நாகேந்திரன், அன்புமணி வலியுறுத்தல். 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. சீன அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபருடன் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார். ஷாங்காய் மாநாட்டில் ஷோவ் என்ற மனித ரோபோ அறிமுகம். பத்திரிகையாளர்களுக்கு உதவ ஏற்பாடு. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க வேண்டாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல். மூப்பனார் பிரதமராவதை தடுத்து விட்டார்கள் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் சிறு சிறு பூசல் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள். சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். காட்டில் புலிகள் நுழைந்தவுடன் ஒரு அணிலை கூட காணவில்லை என விஜயை மீண்டும் விமர்சித்த சீமான். திருத்தணி அருகே நடைபெறும் மரங்களின் மாநாட்டில் சீமானை அங்கிள் அங்கிள் என அழைத்த சிறார்கள். தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் வேலைக்கு ஆகாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். கவுன்சிலர், எம்எல்ஏ கூட ஆகாமல் எல்லோரையும் தோற்கடிப்போம் என்று விஜய் சொல்வது வேடிக்கை என்றும் பேட்டி. கேரளாவில் களைகட்டிய நேரு கோப்பை பாம்பு படகு போட்டி. பாரம்பரியமான கோஷங்கள் மற்றும் மேளதாளங்களுக்கு ஏற்ப ஏரியில் சீறி பாய்ந்த படகுகள். தமிழகத்தில் விக்கிரவாண்டி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்கிறது சுங்க கட்டணம். வாகனங்களுக்கான கட்டணம் 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை அதிகரிப்பதால் உரிமையாளர்கள் அதிருப்தி. கொடைக்கானலில் நடைபெற்ற அகில இந்திய நாய்கள் கண்காட்சி. சுமார் 40 வகையான நாய்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை பயன்படுத்தி ஈரோட்டில் மோசடி. முன்னணி நிறுவனங்களின் பொருட்களை குறைந்த விலைக்கு தருவதாக கூறி போலி விளம்பரம் செய்து ஏமாற்றியதால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள். மூப்பனார் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகுலுக்கிய அண்ணாமலை. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் மேடையில் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். நம்முடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக பெரும் திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய உண்மை விரும்பக்கூடிய அன்பு தொண்டர்களே, தலைவர்களே. ராஜபாளையம் தனியார் கல்லூரியில் பாரம்பரிய உடையணிந்து ஓணம் கொண்டாடிய மாணவிகள். உரியடித்தும் நடனமாடியும் அசத்தல். குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பால் மெயினருவியை தொடர்ந்து 5 அருவியிலும் குளிக்க தடை. மற்ற அருவிகளில் சீரான நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல்.
ஜப்பானில் 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பயணித்த பிரதமர் மோடி பயிற்சி பெறும் இந்திய ரயில் ஓட்டுநர்களையும் சந்தித்து பேசினார். தங்கம் விலை 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து புதிய உச்சம். சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. குஜராத்தின் சபர்கந்தா பகுதியில் வெள்ளப்பெருக்கு. 10க்கும் மேற்பட்ட கார்கள் மழைநீரில் மூழ்கின. முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுகவுக்கு புதிய வாக்காளர்கள் வந்து கொண்டிருப்பதாக பேட்டி. புதிய கட்சிகள் வரவில்லையா, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது செய்யவா என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி. வெளிநாட்டு பயணங்களால் தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட நயினார் நாகேந்திரன், அன்புமணி வலியுறுத்தல். 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. சீன அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபருடன் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார். ஷாங்காய் மாநாட்டில் ஷோவ் என்ற மனித ரோபோ அறிமுகம். பத்திரிகையாளர்களுக்கு உதவ ஏற்பாடு. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க வேண்டாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல். மூப்பனார் பிரதமராவதை தடுத்து விட்டார்கள் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் சிறு சிறு பூசல் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள். சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். காட்டில் புலிகள் நுழைந்தவுடன் ஒரு அணிலை கூட காணவில்லை என விஜயை மீண்டும் விமர்சித்த சீமான். திருத்தணி அருகே நடைபெறும் மரங்களின் மாநாட்டில் சீமானை அங்கிள் அங்கிள் என அழைத்த சிறார்கள். தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் வேலைக்கு ஆகாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். கவுன்சிலர் எம்எல்ஏ கூட ஆகாமல் எல்லோரையும் தோற்கடிப்போம் என்று விஜய் சொல்வது வேடிக்கை என்றும் பேட்டி. கேரளாவில் களைகட்டிய நேரு கோப்பை பாம்பு படகு போட்டி. பாரம்பரியமான கோஷங்கள் மற்றும் மேளதாளங்களுக்கு ஏற்ப ஏரியில் சீறி பாய்ந்த படகுகள். தமிழகத்தில் விக்கிரவாண்டி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்கிறது சுங்க கட்டணம். வாகனங்களுக்கான கட்டணம் 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை அதிகரிப்பதால் உரிமையாளர்கள் அதிருப்தி. கொடைக்கானலில் நடைபெற்ற அகில இந்திய நாய்கள் கண்காட்சி. சுமார் 40 வகையான நாய்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை பயன்படுத்தி ஈரோட்டில் மோசடி. முன்னணி நிறுவனங்களின் பொருட்களை குறைந்த விலைக்கு தருவதாக கூறி போலி விளம்பரம் செய்து ஏமாற்றியதால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள். மூப்பனார் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகுலுக்கிய அண்ணாமலை. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் மேடையில் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். நம்முடைய
அஞ்சலியை செலுத்துவதற்காக பெரும் திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய உண்மை விரும்பக்கூடிய அன்பு தொண்டர்களே, தலைவர்களே, ராஜபாளையம் தனியார் கல்லூரியில் பாரம்பரிய உடையணிந்து ஓணம் கொண்டாடிய மாணவிகள் உரியடித்தும் நடனமாடியும் அசத்தல். குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பால் மெயினருவியை தொடர்ந்து 5 அருவியிலும் குளிக்க தடை. மற்ற அருவிகளில் சீரான நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். ஜப்பானில் 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பயணித்த பிரதமர் மோடி பயிற்சி பெறும் இந்திய ரயில் ஓட்டுநர்களையும் சந்தித்து பேசினார். தங்கம் விலை 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து புதிய உச்சம். சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. குஜராத்தின் சபர்கந்தா பகுதியில் வெள்ளப்பெருக்கு. 10க்கும் மேற்பட்ட கார்கள் மழைநீரில் மூழ்கின.